இன்றைய தினம் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரசகுலரத்ன ஆகியோர் குறித்த மனநல மருத்துவ அறிக்கைகளை நிராகரித்திருக்கிறார்கள். அதாவது சுரேசலே தரப்பில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரியிடம் பெறப்பட்ட மருத்துவ அறிக்கைகள், அதாவது அதனை அடிப்படையாக வைத்து இவர்கள் தயார் செய்த மருத்துவ அறிக்கைகளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள். சட்ட வைத்திய அதிகாரியினுடைய மருத்துவ அறிக்கையின்படி சுரேசலே மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றார். அவர் சிஐடிக்குள்ளே இருப்பது மிக பெரும் ஆபத்து, அவருடைய உயிருக்கே ஆபத்து. ஆகவே அவர் மருத்துவ சிகிச்சைகள் வழங்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பது தான் சிறந்தது என்பதை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அறிக்கையினை தான் ஜனாதிபதி சட்டத்தரணி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸும் ஏனைய சட்டத்தரணிகளும் அந்த அறிக்கைகளை நிராகரித்திருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். ஜூன் 3ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நகர்வு பத்திரம் மோஷன் மூலமாக சுரேசலே சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகளான ஜனாதிபதி சட்டத்தரணி சவேந்திர பெர்னாண்டோ மற்றும் அவரது உதவி சட்டத்தரணி அசித் ஸ்ரீவர்தன உள்ளிட்ட குழுவினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான இந்த வழக்கின் 3வது சந்தேக நபரான சுரேசலேவுக்கு பதற்றம், மனச்சோர்வு மற்றும் அதிர்ச்சிக்கு பிந்தைய மன அழுத்த கோளாறு, அதுதான் PTSD என்று சொல்லப்படும், அவை அனைத்தும் உள்ளதாக மனநல மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி சவேந்திர பெர்னாண்டோ தெரிவித்தார். ஆகவே சிஐடிக்குள்ளே தடுத்து வைத்து, அதுவும் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற சுரேசலே இப்பொழுது சிஐடிக்குள்ளே இருப்பதால், விசாரணைகள் மும்முரமாக இடம்பெறுவதால், நாட்கள் கடந்து கொண்டே செல்வதால் இந்த வியாதிகளுக்கெல்லாம் உள்ளாகி விட்டார். அதாவது கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பதாகத்தான் இவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்த ரிட் மனுவின் மீதான விசாரணையில் செல்வாக்கு செலுத்துவதற்காகவே இந்த பிரேரணை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார், ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்.